வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். 99% ஆஃப் பொண்ணுங்க உங்களை சேஸ் பண்ணுவாங்க. ரெண்டு விஷயம்தான். நீங்கள் அந்த பொண்ணுங்களாம் உங்களை சேஸ் பண்ணால் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? கிருத்திக் ரோஷன் மாதிரி அழகாக ஃபிசிக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அம்பானி மாதிரி பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களுக்கு ரெண்டு விஷயம்தான் தேவை. தட்ஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். நீங்கள் ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, உங்களை விட பல மடங்கு கேவலமான ஒரு பையன் தேவதை மாதிரி ஒரு பொண்ணோட கமிட்டட் ஆகி போயிட்டுருப்பான். நீங்கள் அடிக்கடி யோசிச்சிருப்பீங்க, எப்படி அவன் கரெக்ட் பண்ணான்னு. புரிஞ்சுக்கோங்க, அவன்கிட்ட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு, கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். ஏன் ஒரு பையனுக்கு கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ரென்த்து வேணும்? புரிஞ்சுக்கோங்க, நேச்சுரல் சைக்காலஜி இதான். பொண்ணுங்க ஃபெமினின் எனர்ஜி, பெண்மையாக இருக்கணும். மென் மேஸ்குலின் எனர்ஜி, கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இது ரெண்டும் ஆப்போசிட் போல்ஸ், மேக்னெட் மாதிரி. அதான் இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணிக்கும். இது இல்லாமல் நீங்கள் வீக்காக இன்செக்யூராக காமிச்சிங்கன்னா இதுவும் ஃபெமினின் எனர்ஜி, நீங்களும் ஃபெமினின் எனர்ஜி, அந்த பொண்ணும் ஃபெமினின் எனர்ஜி. இது ரெண்டும் எப்படி அட்ராக்ட் ஆகும்? அதான் அவள் உங்களை லவ் பண்ணல. ஏன் கான்ஃபிடென்ட் ஸ்ட்ரென்த் உள்ள பீப்புள் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காங்கன்னு தெரியுமா? புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தைரியமாக பண்ணுவாங்க. பிடிச்ச வேலையாக ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. பிடிச்ச பொண்ணாக தைரியமாக பேசுவாங்க. ஆனால் அதே வீக்கான பசங்க வீட்டில் சொல்கிற பொண்ணு தான், வீட்டில் சொல்கிற வேலை தான். அவங்களுக்கு தைரியமாக எதையும் பண்ண தெரியாது. ஸ்ட்ராங்கான பசங்க, ஒரு பொண்ணு வேணாங்கிறாளா, நீ தேவையே இல்லை, நீ போடி, உன்னை விட 1000 மடங்கு அழகான 1000 பொண்ணுங்க என்னை தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இதே வீக்கான பசங்க அவளை சேஸ் பண்ணுவாங்க, அவளை கம்பல் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கான பசங்க, ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணலையா, அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, நீ போடி, நீ தேவையே இல்லை, நீயா பேசினா தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இதே வீக்கான பசங்க, அவள் மெசேஜ் பண்ணலையா, போடு 100 மெசேஜ், அவள் கால் பண்ணலையா, போடு 50 கால் அப்படின்னு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்து அவங்கள லோயர் வேல்யூன்னு ப்ரூவ் பண்ணிப்பாங்க. வீக்கான பசங்களோட ஆட்டிடியூடு எப்படி இருக்கும்னா, ஏன் நம்மளை எந்த பொண்ணும் லவ் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் லோயர் வேல்யூவோட ஆட்டிடியூட். இதே ஸ்ட்ராங்கான பசங்களோட ஆட்டிடியூட், நாம தான் ப்ரைஸு, மற்ற பொண்ணுங்க தான் நம்மளை லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும். இதுதான் ஹையர் வேல்யூ ஆட்டிடியூட். இதனால தான் எல்லா பொண்ணுங்களும் இந்த ஸ்ட்ராங்கான பசங்களே லவ் பண்ணுறாங்க. ஏன் பொண்ணுங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஸ்ட்ரென்த் உள்ள பசங்க வேணும்? பயாலஜிக்கலாகவே பொண்ணுங்க படைக்கப்பட்டதே அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்க குழந்தை ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு அவங்க பேரும் கான்ஃபிடென்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னா அவள் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவாள், ரொம்ப சேஸ் பண்ணுவாள். அவள் பயாலஜிக்கல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஸ்ட்ராங் மெட்டர்னு அவள் ரொம்ப நம்புவாள். ஒரு யூசிலே ரிசர்ச் சொல்லுது, பொண்ணுங்களுக்கு மஸ்குலர் ஃபிசிக்குள்ள பசங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க மஸ்குலர் ஃபிசிக்கில் கான்ஃபிடென்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் தெரியும். ஆனால் அதே பொண்ணுங்களுக்கு ஃபேட்டான லீனான பசங்களை பிடிக்காது. ஏன்னா அவங்க ஃபிசிக்கில் வீக்னஸும் லேசினஸும் தான் தெரியும். அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு டைரெக்டாக அப்ரோச் பண்ணுற பசங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்டென்ஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவாங்க. அதுலேருந்து அவங்க கான்ஃபிடென்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் காமிக்கிறாங்க. எல்லா பசங்களுக்கும் இந்த கான்ஃபிடென்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. டைரக்ட் அப்ரோச்னா ரொம்ப பயப்படுவாங்க. வீக்கான பசங்க FB இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி மெசஞ்சர்லேயே பேசுவாங்க. அவங்க இன்டென்ஷன்ஸையும் ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டாங்க. நேரில் பேசினா கூட அவங்களோட பதட்டத்தை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வீக்கான பசங்க ஏன் அவங்க இன்டென்ஷன்ஸை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவ ரிஜெக்ட் பண்ணிடணும் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களால டைரக்ட் அப்ரோச்சும் பண்ண முடியாது, இன்டென்ஷன்ஸையும் சொல்ல முடியாது. இதுலேருந்து அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் காமிக்கிறாங்க, தட்ஸ் வீக்னஸ். அதனால தான் அவங்க எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ எப்பயுமே கான்ஃபிடென்ட்டையும் ஸ்ட்ரென்த்தையும் மட்டும் காமிங்க. அப்போ தான் அவங்கள எல்லா பொண்ணுங்களும் சேஸ் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.